பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கூட்டி இஎஸ். ஸ்கூட்டி இஎஸ் இது எல்லாம் ஒரே மாடல் தான், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இது என்ன பண்ணுறதுன்னா சோக் ஒயர் தான் நம்ம மாற்ற போகிறோம். சோக் ஒயர் கட்டாயி போய் தனியாக நிற்கிது, அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சோக் ஒயர் மாற்றது முதல்ல ஃப்ரண்ட்டில் டூம் அவுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் டூம் அவுத்துட்டிங்கன்னா சோக் ஒயர் இடத்துல ஒரு பார்த்துங்க லிவரில். இதுதான் சோக் ஒயர். இதில் இதாக பாருங்கள் சோக் ஒயர் அது பாதியிலே கட் ஆகிடுச்சு. இப்போ இந்த சோக் ஒயரை ஃபுல்லாக வெளியே எடுத்துகிட்டு புது சோக் ஒயர் இந்த கையில் வச்சுருக்கான். இப்போ அதை தான் மாட்ட போகிறோம். அதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்கலாம் எப்படி மாட்டலான்றது. இப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாருனா டேப் வச்சு அந்த பழைய ஒயரில் ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக வெளியே எடுக்கலான்னு பிளான் பண்ணுறாரு. அது என்ன ஆகுதுன்னு தெரில. இது வரைக்கும் நானும் அந்த மாதிரி ட்ரை பண்ணது கிடையாது. புதுசாக ஒரு மெக்கானிக் ட்ரை பண்ணுறாரு, என்னான்னு பார்ப்போம். பழைய ஒயரில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஒயர் இயக்க அந்த ஒயர் உள்ளே போயிடும். அந்த மாதிரி ஒரு பிளானிங் நினைக்கிறேன். அந்த சைடில் ஈர்க்க ஆரம்பிச்சிட்டாரு, இந்த சைடில் உள்ளே தள்ளி தள்ளி ஈர்க்கிறாரு. அவ்வளோதான். அது வந்து பார்த்தோன்னா பிடிங்கிச்சின்னு நினைக்கிறேன். பாதியோடு வந்துச்சு. இதுக்கப்புறம் மெக்கானிக் ஒரு நாள் ஒன்றும் பண்ண முடியாது. மூளையை பயன்படுத்தி சோக் ஒயர் மாட்டுறாரு. பார்ப்போம் என்ன பண்ணுறாரு. நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபர் மட்டும் பண்ண மாட்டீங்க. அதை கொஞ்சம் பண்ணி விட்டால் நல்லாயிருக்கும். 90% என் வீடியோ பார்க்குறவங்க என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது. 90%. அது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.
அவ்வளோதான் ப்ரோ. ஒயர் மாட்டி அதுக்கப்புறம் சோக் கரெக்டாக ஒர்க் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ஆகிட்டுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம், அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி விட்டால் நல்லா தான் இருக்கும். சரி, பார்த்து பண்ணி விடுங்க.